எலாஸ்டிக் வச்சு பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் பார்க்கலாமா? வெல்கம் டு கனிஸ் வேர்ல்டு யூடியூப் சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ், டெய்லரிங் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ வாங்க பஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்பர் பஃப் ஸ்லீவ், அதாவது எக்ஸ்ட்ரா 3 இன்ச் வச்சு கட் பண்ணுவோம் பார்த்தியா, அந்த பஃப் ஸ்லீவில் இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவ்ஸோட சென்டர் பாயிண்ட் மேலே அண்டு கீழே, மேலே பஃபோட எண்டும் கீழே அந்த ஸ்லீவோட எண்டும் ரெண்டுலேயும் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த சென்டர் பாயிண்டில் எலாஸ்டிக் வச்சு ஃபஸ்ட்டு அசையாமல் இருக்கிறக்காக, அதாவது நகர்ந்து போயிடக்கூடாது. எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், ஸ்டிச் பண்ணும்போது அங்கிட்டு இங்கிட்டு நகரும். அதுக்காக ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். எலாஸ்டிக் வந்து எவ்வளோன்னு தெரியுமா? நம்ம வந்து 8 இன்ச்சில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8ல் 2 கழிச்சிட்டு 6 இன்ச்சில் வந்து எலாஸ்டிக் எடுக்கணும். வச்சு அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு ஃபஸ்ட் அசையாமல் இருக்க ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே சென்டர் பாயிண்டில் வச்சு ஸ்ட்ரைட்டாக எலாஸ்டிக் மேலேயே பொறுமையாக மெதுவாக போடணும். எலாஸ்டிக் வந்து நகர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிஷினுக்கு பின்பக்கம் ஒரு கையை வச்சுட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த கீழே வந்து நம்ம வந்து மடிச்சு அடிக்கணும். அதாவது எலாஸ்டிக் வச்சுருக்கோம் போது அது தெரியாமல் இருக்காக்கா, நான் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அப்படின்றக்காக கீழே வந்து ஒரு துணி கொடுத்து, அதாவது உள்பக்கம் கெட்ட பக்கம் வந்து ஒரு உள் துணி கொடுத்து அதை வந்து அப்படியே ஒரு கீழே வந்து ஒரு துணி கொடுக்குறோம். அதாவது வெளிப்பக்கம் உள்பக்கம் வந்து ஒரு துணி கொடுத்து அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி அதை வந்து திருப்பி நல்ல பக்கம் பார்த்து, அதாவது ஸ்டிச் பண்ணதுலேருந்து ஆப்போசிட் சைடு வெளிப்பக்கமாக அப்படியே 2 மடிப்பு மடித்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லீவோட எண்டில் வந்து ஒரு தின்னஸாக இருக்கும். அதாவது சும்மா நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வந்து பட்டையாக நல்லா நீட்டாக தெரியும். இந்த ஸ்லீவ் வந்து ப்ளவுஸுக்கு, குர்த்திக்கு, மேக்ஸிக்கு, அம்பர்லா மேக்ஸி, அனார்கலி, இப்படி எதுக்கு வேண்டாலும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். நார்மல் பஃப் ஸ்லீவை விட இது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சும்மா போடுற கூட அந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க மாட்டேலாம், அந்த இடத்துல குட்டி குட்டி பால்ஸு, அதாவது சும்மா ஜிமிக்கி மாதிரி இல்லை முத்து மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிராண்டாக தெரியும். பார்ட்டி வேர் கவுன்லாம் அந்த மாதிரி வச்சு நல்லா அழகாக தெரியும். இந்த மாதிரி டெய்லரிங் டிப்ஸ் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், போய் பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வேணும்னா நம்மளோட சேனலில் இன்ஸ்டா ஐடி இருக்குது, போய் டிஎம் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி தரோம். கிட்ஸுக்கு அதே மாதிரி கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.